ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, குபேரா படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்த ஏற்கனவே புலி சட்ட மாறன் திரை விமர்சனம் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அதில பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலா அந்த படத்த நெறைய குறைகள் சொல்லியிருந்தாலும், அப்படி ஒண்ணும் இந்த படத்துல இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. படம் முழுக்குமே ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஒரு தெலுங்கு டைரக்டர பொறுத்தவரைக்கும், இப்படி ஒரு நல்ல ஒரு மாஸ் படத்த தமிழ்ல குடுக்குறது பெரிய விஷயம். இந்த படத்த ஹிந்தி, தமிழ், தெலுங்கு 3லயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சூப்பரான ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட்டாவும் இருக்கு. மெயினா அந்த படத்துல த்ரில்லரா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதாவது அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல சஸ்பென்ஸா உள்ளவங்களுக்கு தான் இந்த படம் பிடிக்கும். ஏன்னா படத்த பார்த்த உடனே நம்ம தனுஷ் இருக்காரு, ரஷ்மிதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு லவ் ஸ்டோரி அப்படின்னு நினைச்சு போயிடக்கூடாது. இந்த படம் முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி அப்படிங்கிறத அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தன்னுடைய பேர்ல உள்ள அந்த பிளாக் மணிய எப்படி ஒயிட் மணி ஆக்கி, எப்படி இத நம்ம கொண்டு போணும் அப்படிங்கிறத ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்னென்ன தப்பு பண்றாங்களோ, அத பூரா அந்த படத்துல ரொம்ப சூப்பரா அழகா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல மெயின் பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுன நடிப்பு சொல்லவே வேண்டியதில்ல. அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் முழுசும் சூப்பரா வந்திருக்காரு. படத்துல அவர் ஒரு இடத்துல அவர ஷூட் பண்ணிர்றாங்க. அந்த படத்த அந்த சீன் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ்ட்ட ரொம்ப அழகா சூப்பரா பண்ணியிருப்பாரு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, தனுஷினுடைய நடிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ பொறுத்தவரைக்கும் அவர் எப்பவுமே ஒரு மாஸ் ஹீரோவா நடிச்சு நம்ம தியேட்டருக்குள்ள போயிருப்பான். ஆனா இந்த படத்துல அதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருச்சு. ஏன்னா அவருக்கு குடுத்த கேரக்டர் அந்த மாதிரி. ஒரு பிச்சைக்காரன் ரோல் அப்படிங்கும்போது அதுல அவர் என்ன பெருசா பண்ணிற முடியும்? ஒரு பிச்சைக்காரனாவா தான் வாழ்ந்திருக்காரு. பட் ஆனா அதுல மாஸ் எதுவுமே காட்டவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுல தான் தனுஷ் படம் முழுசுமே வராரு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, ராஷ்மிதாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டருக்கு எந்த குறையும் கிடையாது. படம் முழுசும் தனுஷும் அவங்களும் எந்த இடத்துலயுமே லவ் பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. ரொம்ப ஒரு சூப்பரா அழகான ஒரு நல்ல ஃப்ரெண்டோட பாண்டாவும் அந்த படத்துல போயிட்டு இருக்கு. அதே மாரி இந்த படத்துல நம்ம எடுத்து இன்னும் நம்ம மெயினா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன் கேரக்டர். வில்லன் கேரக்டர பொறுத்தவரைக்கும் படம் முழுசும் சூப்பரா அழகா பண்ணியிருக்காப்புல. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய முதலாளி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ, அதே தான் இந்த படம் முழுசும் வில்லன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எண்ணெய் வளங்கள் நம்ம இந்தியாவுக்குள்ள நெறைய இருக்கு. அத தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இத வெளி உலகத்துக்கு தெரியாம கார்ப்பரேட் கம்பெனியே கவர்மெண்ட்டுடைய அமைச்சர்களுடைய ஒத்துழைப்புல இத அப்படியே நம்ம லாபகரமா எடுத்துக்கணும் அப்படின்றக்காண்டி மக்கள்ட்டயும் சொசைட்டியும் தெரிஞ்சுக்கிற மாரி இருக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இத கவர்மெண்ட் இதுக்கான ஆராய்ச்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி அங்க உள்ளவங்கலாம் கொல்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நாகார்ஜுன ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஜெயில்ல இருக்காரு. அவர் ஒரு நேர்மையான சிபிஐ ஆபீசரு. அவர் ஆட்டோமேட்டிக்கா எல்லா கார்ப்பரேட் கம்பெனிட்டயும் ரொம்ப சூப்பரா நேர்மையா நடந்துக்கிட்டாலும், அமைச்சர்கள் மத்தியில அவர் கை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கெட்ட பேராகி உள்ள போயிறாரு. அப்படித்தான் நாகார்ஜுன இந்த படத்துல காட்டியிருக்காங்க. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனை குடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன கூப்பிட்டு தான் நம்ம இந்த விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டீல கவர்மெண்ட்ல இருக்கிற அமைச்சர்கள்ட்ட ஒப்பந்தம் போடுறாங்க. அமைச்சர பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தப்ப உங்க பேர்ல நீங்க பண்ணிக்கங்க. எனக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு விஷயம், இதுல எனக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் கரெக்ட்டா கிடைச்சிரணும் அப்படின்றாரு. அதே மாதிரி கார்ப்பரேட்காரங்க ஒத்துக்கிறாங்க. நாகார்ஜுனாவ வெளியில கொண்டு வராங்க. ஆரம்பத்துல அவர வரைக்கும் யோசிச்சாலும், அவர எப்படி பிளாக் பண்ணணுமோ, அது மாரி பிளாக்மெயில் பண்ணி அவர வெளில கொண்டு வந்துர்றாங்க. அவர்ட்டயே ஐடியாஸ் கேட்குறாங்க. அப்ப அவர் ஒரு 4 பிச்சைக்காரன வச்சு, அவங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, இந்த பிளாக் மணிய அவங்க பேர்ல போட்டு, அத ஒயிட் பணமா நம்ம மாத்திரலாம் அப்படின்றாரு. இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, இந்த 4 பேத்தையுமே கொலை பண்றத நாகார்ஜுனுக்கு தெரியாம பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க நினைக்கிறாங்க. அது ஒரு இடத்துல நாகராஜாவுக்கு தெரிய வருது. ஆனா, அவர்னால அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியல. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் அந்த 4 பேர்ல ஒரு லேடீஸ் மாசமா இருக்காங்க. அவங்களா இருக்கட்டும், தனுஷுவா இருக்கட்டும், மிச்சம் 2 பேரா இருக்கட்டும். இந்த 4 பேத்த எப்படி கொலை பண்ண போறாங்க அப்படின்னு தான் கதை. இதுல கிட்டத்தட்ட ஒரு 2 பேர ஆரம்பத்திலேயே கொலை பண்ணிர்றாங்க. தனுஷ் விஷயத்த தெரிஞ்சு அதுலருந்து தப்பிக்கிறாரு. அவரு எப்படி இந்த கார்ப்பரேட் கம்பெனிய வெளியில கொண்டு சிக்க வச்சாரு. நாகார்ஜுனாட்ட எப்படி தப்பிச்சாரு. நம்மள ஏன் துரத்துறாங்க, நம்மள ஏன் விரட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கதை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 1 ஹவர்ல கதை ரொம்ப சூப்பரா ஸ்பீடா போயி, அப்படியே அழகா போயிருது. அதுக்கப்புறம் தனுஷ் தன்னை ஏன் அவங்க கூப்பிட்டு நல்ல சாப்பாடு, கீப்பாடு எல்லாம் குடுத்து,
நம்மள நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் லேட் ஆகுது. அதே நேரத்துல நம்ம கூட இருந்த மிச்ச 3 பேர்த்த வந்து அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தனுசு முயற்சி பண்றாப்புல. அவங்களலாம் ஏன் கொல்றாங்க? ஏன் நம்மள வந்து நல்லா கவனிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனுசு எடுக்கிற அந்த முயற்சி தான் படம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேர கதையா கொண்டு வந்து இடையில நிப்பாட்டி ரொம்ப லென்த்தா இருந்தாலும் கூட, இந்த படத்துல அந்த விஷயங்கள சொன்னா தான் வந்து இந்த படம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றக்காண்டி, இயக்குனர் வந்து இந்த விஷயத்துல கரெக்ட்டா பண்ணியிருக்காரு. படம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப சஸ்பென்ஸாவும் இருக்கு. அதே நேரத்துல ஏன் ஏன் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இருக்கும். இடையில வந்து தனுஷ ஒரு மாஸ் ஹீரோவா காட்டணுன்றக்காண்டி, பிச்சைக்காரர்கள பத்தி அவர் பண்ற சிந்தனை அந்த இதுல ஃபுல்லாவே கொண்டு வராங்க. ஏன்னா, அவர் அந்த சமுதாயத்துக்குள்ள அவர் இருந்து வந்தவர்னால, அந்த மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும். அந்த மக்கள் இந்த உலகத்துல வந்து நல்ல மனிதர்கள் தான் அப்படின்ட்டு சொல்ல வரக்காண்டி, தனுஷுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த ஃபோக்கஸ் குடுத்துருக்காங்க. குடுத்தாலும் அது வந்து எடுபடுற மாதிரி இல்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்துக்கு இந்த பிச்சைக்காரன் கேரக்டருக்குலாம் அவரு கரெக்ட்டா செட் ஆக மாட்டாரு. வேணுமானா பார்க்கும்போது தோற்றத்த வேணா நம்ம கொண்டு வந்துரலாம். ஆனா லாங்குவேஜா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பேசுற டயலாக்கா இருக்கட்டும், அது வந்து தனுஷுக்கு செட்டே ஆகாது. அவர் ஒரு மாஸ் ஹீரோவா உருவாகி போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதுல நம்ம இயக்குனருக்கு தெரியாம போச்சு. நாகார்ஜுனாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சிபிஐ ஆஃபீஸரா வராரு, எக்ஸ்ஏ வராரு, எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸரா இருக்காரு. ஒவ்வொரு சீன்லயும் வந்து கிளாப் பண்ற மாதிரி சூப்பரா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப விறுவிறுப்பாவும், ரொம்ப எதார்த்தமாவும், அருமையான நடிப்பு அவருக்கு. அவர வந்து தெலுங்குல எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா நிறுத்தி அழகா பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம ஒரு குட் டே சொல்லலாம். ராஷ்மிகா கேரக்டர பார்த்தீங்கன்னா, ஒரு காதலன் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி வரவிடாம ஏமாற்றப்பட்ட இடத்துல அவங்க மாட்டிக்கிறாங்க. அங்க தான் தனுஷ பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே வந்து ஒருத்தன்ட்ட லவ் பண்ணி அவன் வந்து என்னைய கூப்பிட்டு நல்லா வாழுவான்னு நினச்சேன். ஆனா அவன் என்னைய வந்து பிரேக்கப் பண்ணிட்டான். என்னைய வந்து ஏமாத்திட்டான் அப்படின்ற இடத்துல அவங்க வீட்டுக்கும் போக முடியாம, அதே மாரி தனுஷு விஷயத்துல தேவையில்லாம தனுஷுக்கு உதவ போயி வில்லைங்கள்ட்ட இவங்களும் மாட்டிக்கிட்டு, இங்கிட்டு அங்கிட்டு அவங்க அல்ல போடுற சீனு ரொம்ப வந்து பார்க்கறக்கு பரிதாபமாவும் இருக்கு. ரொம்ப நல்லாவும் இருக்கு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷு அவங்கள அடிக்கடி அம்மா, அம்மா அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா என்னைய அம்மான்டே நீ கூப்பிடாத. நான் உனக்கு அம்மா கிடையாது." அப்படின்னு சொல்ற சீன்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு கிளாப்ஸ் சூப்பரா இருக்கு. சின்ன சின்ன இடத்துல வந்து தனுஷு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட எதார்த்த நடிப்பு, அதாவது ஒரு பிச்சைக்காரன் எதார்த்தமா பேசுற நடிப்பு, இது எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு போர் அடிக்காம நல்லா சூப்பரா இருக்கு. பாடல்கள் வந்து ரொம்ப கம்மி. 2 பாட்டு, 3 பாட்டு தான் இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து, "வாடா நண்பா" அப்படின்ற பாட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. மத்தபடி வந்து படத்துல வந்து பாட்டு அந்த அளவுக்கு பெரிய ஹிட் எதுவும் கிடையாது. பட் ஆனா மியூசிக் வந்து சூப்பரா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஃபைட் சீன்ல வந்து எந்த இடத்துலயும் தனுஷ் யாரையுமே அடிக்க முடியல. ஏற்கனவே அவர் ஒரு ஹேண்டிகேப் மாரி தான் காமிச்சிருக்காங்க. அதாவது சின்ன வயசுல அவர வந்து பிச்சை எடுக்கிறதுக்காண்டி அவர கைய வந்து ஒடிச்ச மாரி காமிச்சிருக்காங்க. அதாவது கை செயலிழந்த கை அப்படின்ற மாரி காமிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா லப்பர் கைன்னு கூட சொல்லலாம். அத வச்சுக்கிட்டு வில்லைங்கன அவரால அடிக்க முடியாம தடுமாறுறது வந்து படம் முழுசுமே காட்டப்படி இருக்கு. அதனால வந்து கடைசி வரைக்குமே வந்து எவனையுமே அவர் எதிர்த்து அடிக்காமயே கடைசி வரைக்கும் அடி வாங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காரு. படம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே போய் குடும்பத்தோட படத்த தியேட்டர்லயும் பார்க்கலாம். அதே நேரத்துல இந்த சமுதாயத்துல இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள வந்து டைரக்ஷன் வந்து ரொம்ப எடுத்து அழகா இயக்குனர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இப்படித்தான் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க அவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கிறாங்க. அதுக்கு வந்து கைக்கூலியா அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அப்படின்ற மாரி ரொம்ப அழகா சூப்பரா சொல்லியிருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நாட்டினுடைய வளங்கள் தான் குறையுது. அதே இது நம்மள மாரி மக்களுக்கும் அது பாதிப்பா இருக்கு. அப்படின்றத வந்து ரொம்ப அழகா தெளிவா டைரக்டர் சொல்லியிருக்காரு. படத்துல வந்து ஒரு கடத்துக்கு மீறி வில்லனுடைய தவறுல வந்து எடுத்து தனுசு வெளில கொண்டு வந்துறாரு. அதுக்கு ஐடியா குடுக்குறவரு நம்ம நாகார்ஜுனா இருக்காரு. அவரும் ஒரு கட்டத்துல மனம் மாறி திருந்தி, "இனி என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. இந்த நாட்டுக்கு நம்ம ஒரு நன்மைய செய்யணும்." அப்படின்ற இடத்துக்கு அவர் வந்துறாரு. அதனால வந்து அவரும் கொல்லப்படுகிறாரு. அதே நேரத்துல வந்து தனுஷுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்ததுனால, தனுஷ் அதுல வந்து ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறது தான் படத்தினுடைய மீத கதை. இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. படம் சூப்பரா இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு கதையா இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து நம்ம புலி சட்டமாறன் வந்து இந்த படத்த வந்து படம் லென்த்து, இவர் பிச்சைக்காரனா இருக்கிறது வந்து நிறைய குறைகள சொல்லியிருக்காரு படத்துல. ஆனா படத்துல வந்து அந்த குறைகள் எதுவுமே கிடையாது. 3 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதைய வந்து கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. பொதுவாவே தெலுங்குல எடுத்தீங்கன்னா, எந்த படம் எடுத்தாலும் 3 மணி நேரம் தான் ஓடும். நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து படங்கள வந்து இப்ப கட் பண்ணி 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம், 2 10 நிமிஷம் அப்படின்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு படங்கள பொறுத்தவரைக்கும் 3 மணி நேரம் வரைக்கும் வர படங்கள போய் பார்க்குற மக்கள் இருக்காங்க. அதனால அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து இது ஒரு பான் இந்தியா படமா காட்டணும் அப்படின்றக்காண்டி இந்த படத்த வந்து ரொம்ப கொண்டு போயிருக்காங்க. படம் கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து 3 மக்களுக்குமே பிடிக்கும். தமிழர்களுக்கும் பிடிக்கும், தெலுங்கர்களுக்கும் பிடிக்கும். ஹிந்திலயுமே இந்த படம் வந்து நல்லா மாஸ் காட்டும். மெயினா படம் முழுசும் தூக்கி நிக்கிறவரு நாகார்ஜுனா தான் இருக்காரு. கடைசியில நம்ம தியேட்டர விட்டு வெளில வரும்போது, அவர் தான் நம்ம மனசுல நிக்கிறாரு. தனுஷ் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோவ கொண்டு போய்
பிச்சைக்காரனா படத்தில் காமிச்சிருக்காது. அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சீன் காமிச்சிருந்தா கூட தெரியாது. படம் முழுசும் வந்து பிச்சைக்காரனா காமிச்சது வந்து, அதாவது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்தை அவர் சொல்லக்கூடிய கேரக்டராக இருந்தாலும், அது தனுஷுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது பொருந்தாது. அந்த மாதிரி தான் அந்த படத்தில் வந்து தனுஷ் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு, உங்கள் கருத்துக்களை நம்ம சேனலில் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.